அந்த ஆகாஷ் டெலிசனுடைய காவல் சித்திரவதை மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா, அந்த நம்பிக்கையை இந்த உத்தரவு உடைத்திருக்கிறது. ஆகாஷ் டெலிவிஷனுடைய இந்த கொலைக்கு அவங்க மீது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். இப்போ இன்னைக்கெல்லாம் 100 கிராமத்தை சார்ந்த மக்கள் சோரட்டிகள் ஒட்டி இருக்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒட்டி இருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டி இருக்கிறாங்க. 100 கிராமத்தை சார்ந்தவர்கள் சோரட்டி ஒட்டி இருக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு தயாராகிறார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இது இன்னைக்கு 100வது நாள். ஆகாஷ் டெலிவிஷனுடைய லாக்அப் படுகொலைக்கு நீதி வேண்டுங்கிற அந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுத்து செல்லும் வகையில் மானாமதுரை காவல்துறையிலிருந்து ஆகாஷ் டெலிசன்கிற ஒரு பட்டதாரி மாணவனை மார்ச் 8ஆம் தேதி கைது செய்து விசாரணைங்கிற அடிப்படையில் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள். அது கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டிலிருந்து எஸ்சி ஆக்டிலும் பதிவு பண்ணணும், கொலை வழக்கிலும் பதிவு பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டும் கூட இன்றோடு 100 நாள் ஆகிறது. திமுக அரசு எந்த வேலையும் செய்யலை. தவாக அரசும் அப்படி இருந்துடக்கூடாது என்பதற்காக இன்று மக்கள் அதிகார ஒருங்கிணைப்பில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் திரட்டி கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் மதுரையிலும் இன்று நாங்கள் இங்கே ஆட்சியாளரிடம் மனு கொடுத்துட்டு உங்களை மத்தியில் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். குறிப்பாக லாக்அப் படுகொலை என்பது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. 5 ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 31 லாக்அப் படுகொலை பதிவு செய்யப்பட்டது அடிப்படையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா 40% மேல் பழங்குடி மக்களும் தலித்து மக்களும் தான் அதிகமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இது ஏற்கனவே நமக்கு என்ன உணர்த்துகிறதுனா, குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஜாதி ஆணவ படுகொலை நடக்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். சாதி ஆதிக்கங்கள் நிறைந்திருக்கிறதையும் பார்க்குறோம். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய துறையான காவல்துறையே இப்படி லாக்அப் படுகொலையில் குறிப்பாக பட்டியலின மக்களை அதிகமாக அடித்து கொலை செய்வது என்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு சமமானது. குறிப்பாக அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு கூட அவர்கள் அந்த எப்படி ஏங்கியிருப்பார்கள், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம பிள்ளை பற்றவங்களுக்கு தெரியும். அந்த மனவேதனையோடு நியாயம் கேட்கிறார்கள். நீங்கள் அரசாங்கம் சொன்னது மாதிரி SC/ST ஆக்கி போட்டிருக்கீங்க, கொலை வழக்குன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் யாருன்னு போடலை, யாரையும் கைது செய்யவில்லை என்றால் எப்படி எங்களுடைய பிள்ளையுடைய அல்லது எங்களுடைய மனசு சாந்தி அடையும்? எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த திலீபன் உட்பட ஆய்வாளர் திலீபன் உட்பட 16 பேர் அந்த துறையில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையில் அவங்க 16 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. சாதாரண ஒரு சாதாரண ஒரு இதுவே ஒரு மேட்டுக்குடி மக்களோ ஒரு அதிகாரி விட்டு பிள்ளையோ செய்திருந்தால் இவ்வளவு தாமதப்படுத்துவார்களா? இப்போ பட்டியலின மக்கள், தலித்து மக்கள், பழங்குடி மக்களுடைய உயிர் மட்டும் எவ்வளவு மலிவாக இருக்கிறது, அரசாங்கம் அலட்சியப்படுத்துகிறது என்பதுதான் இந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை மக்கள் கழகம் முன்னெடுத்திருக்கிறது. ஏறக்குறைய ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இனிமேலாவது இந்த லாக்அப் படுகொலையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அதுக்காக அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. எல்லா ஸ்டேஷன்லையும் CTC கேமரா பதிவு பண்ணுங்க, விசாரணைக்கும் போது கேமரா பதிவு பண்ணுங்க. எந்த ஸ்டேஷன்லையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அவர்கள் மீது ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுங்க என்பதெல்லாம் ஒரு உத்தரவு போட்டும் கூட இந்த அரசாங்கம் அதை பின்பற்றப்படவில்லை என்றால் இப்போ மக்கள் போராட்டத்தான் தீர்வா? இப்படி எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் போராடி கொண்டு இருக்க வேண்டுமா? சட்டத்தின் ஆட்சிங்கிறது அடிப்படையே ஒரு ஜனநாயகத்தை நிறுவக்கூடியது. சட்டத்தை மீறக்கூடியவர்கள் மக்கள் மீறினா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். காவல்துறையை அல்லது சட்டத்தை அமல்படுத்துகிற அதிகாரிகளை மீறுவது என்பது இந்த ஜனநாயகத்துக்கு பிடித்திருக்க கேடு. அது இன்றோடு இந்த ஆகாஷ் டெலிவிஷனோட முடிவுக்கு வர வேண்டும். அந்த பெற்றோருடைய மனசு அவர்களுடைய பாடியை வாங்கி அவர் நிம்மதியாக அடக்கம் செய்வதற்கு இந்த தவேக அரசு உடனடியாக முன் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் இங்கே மனு கொடுத்துருக்கிறோம். மக்கள் அதிகார கழகம் மாநில செயலாளர் தொடர் குருசாமி. அந்த படுகொலை செய்யப்பட்ட அவருடைய அந்த உடல் இன்னும் மதுரை மருத்துவமனையில் 100 நாட்களை கடந்து வைக்கப்பட்டு உள்ளது. மானாமதுரை காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில், அதாவது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டம் 2015 என்ன சொன்னால் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைய வரையிலும் அந்த சம்பந்தப்பட்ட படுகொலை செய்த காவல்துறையை இந்த அரசு கைது செய்யாமல் தாமதப்படுத்துவது உண்மையிலே பட்டியல் பழங்குடி மக்கள் மீதான ஒரு தீண்டாமை என்பதை
தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜனநாயகத்தினுடைய வெட்கக்கேடு என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறோம். நன்றி. வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை மக்கள் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் திரு நிலவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக அந்த ஆகாஷ் உடைய லாக்அப் டெத்துங்கிறது கிட்டத்தட்ட இன்று 100வது நாளை எட்டியிருக்கிறது. கலெக்டர் ஆஃபீஸில் நீங்களும் மனு கொடுத்தீங்க, அமைப்புகளோடு சேர்ந்து நீங்கள் தொடர்ந்து அதை ஒருங்கிணைக்கிறீங்க, அந்த வழக்கில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கீங்க. உண்மையிலே இப்போ இந்த நிமிடம் வரை அந்த நீதிக்கான வாசலை தொட்டு விட்டுருங்களா? அது என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறது? சார்ஜ் ஷீட் நான் ஃபைல் பண்ண நினைக்கிறேன், அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. உண்மையால் என்ன நடக்கிறது? முதலில் இந்த ஆகாஷ் டெலிசனுடைய காவல் சித்திரவதை மரணத்தை ஒரு செய்தியாக பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற உங்களுடைய முயற்சிக்கு முதலில் அறக்கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் ஊடகங்களினுடைய புறக்கணிப்பு என்பது மிக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்றவைகளில் ரொம்ப அரிதான ஊடகங்கள், ஒரு ஒன்று அப்போ இரண்டுன்னு கூட சொல்ல முடியல, அந்த மாதிரியான ஊடகங்கள் தான் பதிவு செய்யுது. அப்படி அதில் நீங்கள் இதை புத்தகத்தை எடுத்து இந்த ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற களத்துக்கும் போயிருந்தோம், நன்றி எடுத்திருக்கோம். ஆனாலும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். அது கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு நீதி நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கா? அதாவது முதல்ல ஆகாஷ் டெலிசனுடைய இந்த காவல் சித்திரவதை மரணம், அவருடைய அந்த மரணம் நிகழ்ந்து 100 நாட்கள் ஆகுது. மார்ச் 8ஆம் தேதி இறக்குறாரு அவர். நீங்கள் 100 நாள் இன்னைக்கு கூட ஆகாஷ் டெலிவிஷன் இறந்து பிணவரையில் 100 நாள் அவங்களுடைய இறப்புக்கு நீதி கேட்டு பிணத்தை வைத்து போராடி கொண்டுகிட்ட ஒரு அவலநிலை தான் இங்கே இருக்குது. எங்களுக்கு என்னென்னு கேட்டால், காவல்துறையில் கூப்பிட்டு போய் அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு மாதிரியா நாங்கள் புகார் கொடுத்துருக்கு. அது ஊர்ஜிதப்படுத்தி உயர்நீதிமன்றத்துலேயும் இது கொலை வழக்கு தான் அப்படின்னு மாதிரி ஊர்ஜிதப்படுத்தியாச்சு. ஊர்ஜிதப்படுத்தின பிறகு ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டது அப்படின்னா அதற்கு பிறகு என்ன பண்ணுன்னா குற்றவாளிகள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கொலை வழக்கு பதிவு செஞ்சாச்சு, எஸ்சி எஸ்டின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாச்சு. ஆனால் கொலையாளிகள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல டேஸ் விடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், சாத்தான்குளம் வழக்கில் அந்த ஒட்டுமொத்த காவல்துறையும் இன்னைக்கு சிறையில் இருக்கிறது. அது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மற்ற குற்றவாளிகள் கொத்து கொத்தாகவே காவல்துறை பொய் வழக்கு போட்டதில் கூட கொத்து கொத்தாக உள்ளே போய் தண்டனையாகி வரதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய படுகொலையில் காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறையும் சிறை கொட்டடியில் இருக்கிறத நான் பார்க்குறோம். அந்த வழக்கு போல் இந்த வழக்கம் ஆகிருமோ அப்படின்றது மாதிரி காவல்துறையை பாதுகாக்கிறதுக்கான அனைத்து யுக்தியும் காவல்துறையினர் உயர்மட்ட அதிகாரிகள் பாதுகாக்கப்படுறாங்க. ஆனால் ஒவ்வொரு காவல்துறையில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கணும் அப்படின்னு மாதிரியே சொல்லி ஜிஓவே இருக்குது. ஆனால் அந்த காவல்துறையினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து விசாரணை செய்யும் போது யார் யார் அடித்தார்கள், யார் யார் இது பண்ணார்கள் அப்படின்னு மாதிரி சொல்ல மொத்தம் 16 பேர் மேலே காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்படுகிறோம். அந்த 16 நபர்களை உரிய விசாரணை செய்து இந்த ஆகாஷ் டெலிவிஷனுடைய இந்த கொலைக்கு அவர்கள் மீது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கிடக்குது. ஆனால் இந்த இதுவரை வரலாற்று முதல் முறை இல்லையா? அதாவது தமிழகத்தினுடைய அதிக நாள். ஆமாம். அதாவது தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்ற லாக்அப் டெத், காவல் கொட்டடி மரணங்களில் நீண்ட காலம் அந்த சடலத்தை வாங்காமல் மருத்துவமனையிலேயே அது பாதுகாத்து வைக்கப்பட்டு அதை அவருடைய பெற்றோர்கள், ஜனநாயக இயக்கங்கள், உறவினர்கள் எல்லோரும் அரசிற்கு ஒரு கோரிக்கையை எழுப்பி அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக கோரிக்கை. அதுவும் சாதாரண கோரிக்கை தான் அது. ஏன்னா குற்றம், அந்த கொலைக்கு காரணமான குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை வைத்து 100 நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வேணும்னு வாங்காமல் அவங்க இறந்ததற்கு ஒரு நீதி வேண்டும் என்பது தான் அவங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கையாக இருக்குது. இந்த குறைந்தபட்ச கோரிக்கைக்காக அவர்கள் 100 நாட்களாக காத்து கிடக்கிறார்கள். 100 நாட்களாக அந்த இளைஞனுடைய சடலம் அரசு ராசாசி பொது மருத்துவமனையில் மதுரையில் பிணவரையில் கிடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனை வீரியம் கொஞ்சோட குறையாமல் இருக்குது. அது சிக்கல் இல்லையா? இப்போ அடக்கம் பண்ணால் கூட அந்த வேதனையோட வீரியம் கொஞ்சம் அந்த குடும்பத்திற்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே பாடி வச்சுக்கிறதுங்கிறது
அந்த மன உளைச்சலுக்கு வந்து அது எப்படி? அது வந்து குடும்பத்தில் வந்து அவங்க ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு, இது வந்து நிகழக்கூடாத மரணம். அவர்களை பொறுத்த வரையில் பார்த்தா, அவங்களுடைய குடும்பத்தினர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 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 அழகான கூடு மாதிரி. ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் தான். பையன் நல்லா படிக்கிற ஒரு பையன், பொண்ணு நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கனவு அவங்களுக்கு இருந்தது. அப்படி அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மதிப்பெண்ணா, அவங்களுடைய மதிப்பெண் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 500க்கு 450க்கு மேலே எடுத்திருக்கலாம் 10ஆம் வகுப்பு அந்த மாதிரியான தேர்வுகளில். கல்லூரியில் பார்த்தீங்கன்னா முதல் தரத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நேஷ்னல் காலேஜில், திருச்சி நேஷ்னல் காலேஜில் படிக்கிறான். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறான். அவனுடைய இலக்கு என்னவா இருக்குன்னா, இதை முடிச்சுட்டு நாம் வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞராக நம்ம வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு அவனுக்கு இருக்குது. நம்ம பையனை ஒரு சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதராக நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கனவு அவங்க குடும்பத்தில் இருக்கு. இவை அனைத்தும் இப்போ கலைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கனவுகளை எல்லாம் வந்து அவர்கள் அந்த கலைக்கப்பட்ட அந்த கனவுகளை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய எந்த மகனை வைத்து அவர்கள் வந்து அந்த மாதிரியான கனவுகளை கண்டாங்களோ, அந்த மகனுடைய சடலம் 100 நாட்களாக அரசு பொது மருத்துவமனையில் கிடத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், உறுதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களுடைய அந்த சடலத்தை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள மாட்டோம், தன்னுடைய மகனுடைய சடலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறதுங்க. ஆனால் அரசு பேச்சுவார்த்தைகள் வந்து கடந்த முறை எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது? அந்த பாடியை வாங்க சொல்லி எதுவும் வற்புறுத்துறாங்களா, அல்லது ஓகே நீங்கள் உங்கள் சாட்சி ஃபைல் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கே நாங்கள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஒத்துழைப்பு தர்றாங்களான்னு? அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த அந்த கால நிலை இருக்கு இல்லையா, அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னா, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான அந்த அந்த முஸ்தீபுகள் எல்லாரும் இருக்கிறாங்க, அந்த ஏற்பாடுகள் இருக்கிறாங்க. தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள், அதில் எல்லா கவனத்தையும் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் கவனத்தை குவிச்சிருக்கிறாங்க. யாரை நிறுத்துறது அந்த கவனத்தில் இருக்கிறாங்க. அந்த சூழலில் இந்த மரணம் ஏற்படுது. அப்படி அதனால ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் இதை வந்து பெருசாக கண்டுக்கல அதில். ஏன்னா எல்லாரும் தேர்தலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். அதே போல் இந்த போராட்டங்களில் ஈடுபடும் போது அந்த போராட்டங்களில் ஈடுபடுகிற அந்த மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பல்வேறு கட்சி சார்ந்து இருக்கிறதுனால அவங்களும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடை நோக்கி நகர்றாங்க. அதாவது எப்படி போராடினா அதை அந்த கட்சிக்கு வச்சுக்கோங்க, இப்படி நிற்கக்கூடாது நம்ம இப்படிங்கிற மாதிரி கட்சிகளினுடைய நிலைப்பாட்டில் தான் அரசியல்வாதிகளும் இருந்தாங்க, அன்னைக்கு ஆட்சியாளர்களும் இருந்தாங்க, பொதுமக்களும் அப்படி தான் இருந்தாங்க. என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல்ல நின்னாங்க. அப்படி அந்த மாதிரியான சூழல்ல இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து நீ தேர்தல் முடிஞ்சிருச்சு, முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட்டதாக ஒரு அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழலில் இந்த மக்கள் வந்து அங்கே போராடுகின்ற அமைப்புகளும் சரி, பொதுமக்களும் சரி, பெற்றோரும் சரி, ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்க. இந்த புதிதாக நமக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க, அடையாளம் காட்டப்படுவார்கள் சட்டத்திற்கு முன்பாகிற ஒரு நம்பிக்கை பெற்றோர்களுக்கு வந்திருக்கு. ஜனநாயக சக்திகளும் ஓரளவு அது அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை நோக்கி இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு சாதாரண லாக்அப் டெத்துக்கும் ஒரு எஸ்சி லாக்அப் செய்யறதுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ வந்து அவங்களோட உத்தரவு இல்லாமல் எதுவும் கன்ஃபார்ம்னா கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டிங்கில் வருகிறது. இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் வந்து விசிகாவை சேர்ந்த வன்னியரசர் இருக்காரு. இப்போ அவரை போய் எதுவும் பார்த்தீங்களா? வேறு தாவேக்கா அமைச்சர் போய் யாரும் பார்த்தீங்களா? அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? அதாவது அவருடைய மரணம் வந்து மிக எளிதில் வந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்படவில்லை. நடந்த உடனே பதிவு செய்யலை. நடந்தவுடன் காவல்துறை வந்து அதை சந்தேக மரணமாக பதிவு செய்கிறாங்க. சந்தேக மரணமாக தான் முதல்ல பதிவு செய்கிறாங்க. சந்தேக மரணமாக பதிவு செய்யப்பட்டவுடன் அதை ஏற்காமல் பொதுமக்கள் மானாமதுரை மானாமதுரையை ஸ்தம்பிக்குது. தேசிய நெடுஞ்சாலையில் அந்த மக்கள் பூராமே குமுறலோடு கூடுறாங்க. எல்லாரும் ஒன்று அதை ஏற்க முடியல. அந்த இளைஞனுடைய மரணத்தை வந்து அந்த மக்களால் ஏற்க முடியல, கூடுறாங்க. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் கூடுது. ஒரு 5 நாட்கள் தேசிய நெடுஞ்சாலையை வந்து ஒரு மாதிரி ஸ்தம்பிக்குது. அப்படி அந்த சூழலில் வேறு வழி இல்லாமல் அரசினுடைய நிர்வாகம் வந்துட்டு நீங்கள் திருநட்டுவா போடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுது.
அப்போ நீதிமன்றம் செல்கிறாங்க, குடும்பத்தினர் நீதிமன்றம் செல்கிறாங்க. ஆகாஷினுடைய தந்தை நீதிமன்றம் செல்கிறாரு. நீதிமன்றம் செல்லும்போது திருநாட்டுவாக மாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதை வந்து SC/ST ஆக்ட்லையும் பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதற்காக SC/ST ஆக்டில் பதிவு செஞ்சு அது இழப்பீடு வழங்கப்படுது அவங்களுக்கு. அப்படி தான் வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி இப்போ அவங்க முன்னால் உள்ள இப்போ அரசுக்கு அவங்க முன்வைக்கின்ற கேள்வியெல்லாம் என்னென்னா, நீங்கள் கொலை வழக்காக மாற்றிட்டீங்க, SC/ST ஆக்ட் போட்டுட்டீங்க. SC/ST ஆக்ட் போட்டால் இழப்பீடு, அதற்குரிய இழப்பீடும் நீங்கள் வழங்குவதற்கான எல்லா இதுவும் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை நோக்கி தான் அனைத்து ஜனநாயக சக்திகளுடைய கவனமும் இருக்கும். அவர்களுடைய உறவினர்கள், குடும்பத்தினர் எல்லாருடைய பார்வை எங்கே இருக்குன்னா, அதற்கு காரணமானவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, குற்றவாளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, அதை செய்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறது அவர்களுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அந்த கோரிக்கை இன்று வரை இன்னும் விடை கிடைக்காமலே இருக்குது. இன்னும் அந்த திருநாட்டுன்னு பதிவு செஞ்சதுக்கு பின்னாலேயும் அதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யார் அப்படின்னு ஒரு பெயர் கூட முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை என்பதுதான் ஒரு பெரிய துயரமான ஒன்று, ரொம்ப கொடுமையான ஒன்று. நீங்கள் ஒன்று நடந்த உடனே அது யார் நடந்துட்டாங்க அப்படின்னா, அது நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடந்துட்டது யாரோ நடத்திட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒரு அரசு ஒரு இளைஞனை விசாரணைன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு பொய் வழக்கில் கூட்டிகிட்டு போய் அதற்கு அந்த அதிகாரிகள் மட்டங்கள் இருக்குது. ஆய்வாளர் இருக்கார், உதவி ஆய்வாளர் இருக்கிறாரு, தனிப்படை காவலர்கள் இருக்கிறாங்க, அவங்க பல்வேறு நிலைகளில் காவலர்களாக பணியாற்றினவங்க. இப்படி எல்லாருடைய யாருமே வந்துட்டு ஒரு அதாவது இல்லீகலாக யாரும் கிடையாது, எல்லாமே சட்டப்படி பணியாற்றுகின்ற ஊழியர்கள், காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள். இவர்களை நீங்கள் வந்து அடையாளப்படுத்துவதில் நீங்கள் அவர்களுடைய பெயரை அதில் குறிப்பிடுவதில் உங்களுக்கு சிக்கல் இருக்கவே முடியாது. அப்படி ஆனால் அது ஏன் இன்னும் தாமதப்படுத்தப்படுது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் குற்றவாளிகளை வந்து அடையாளப்படுத்துவதிலும் அவர்களை கைது செய்வதிலும் குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சிக்கல் இருக்குது? அப்படி அப்போ கடந்த ஆட்சியிலையும் இப்போ குற்றச்சாட்டு இருக்குது, இப்போ இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது ஒரு நீதிக்கான திசைக்கு போகுதா? அதாவது அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தொடர் வன்னிய அரசு மீது ஒரு நம்பிக்கை பரவலாக அந்த ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு போயிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இது போன்ற வன்கொடுமைகள், காவல் சித்திரவதை, மரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய தலையிட்டவங்க, வன்கொடுமைகளுக்கு எதிராக போராட்டினவங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அப்படியான ஒருவர் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு அப்படிங்கிறதுனால அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், மற்ற ஜனநாயக இயக்கங்கள் வந்துட்டு அவரை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அவங்களும் காவல்துறை அதிகாரிகளோடு பேசி நாம் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அப்படி ஆனால் காவல்துறை அதிகாரிகளினுடைய நடவடிக்கைகள் என்பது அது அவ்வளவு நம்பிக்கைக்குரியதாக இல்லை. காவல்துறை அதிகாரிகளுடையது அவ்வளவு நம்பிக்கைக்குரியதாக இல்லை. அவர்கள் வந்து இவங்களையே மேலும் மேலும் வந்து ஒரு கேள்விக்குள்ளாகவும் ஒரு குழப்பத்திற்குள்ளாகவும் தள்ளுற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு. அப்படி அதன் மூலமாக அவர்கள் வந்து குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து அப்படி வருது. அது அமைச்சர் நிர்மல்குமார் போய் பார்த்தா கேள்விப்பட்டோம், அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி? நிர்மல்குமார் பார்க்கும்போது அவர் வந்து சட்டத்துறை அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே உள்ள அந்த தாவேகா கட்சியினுடைய அந்த தொடர்பில் அவங்க போய் பார்த்துருக்குறாங்க. அப்படி அந்த போராட்ட குழுவினுடைய தோழர்கள், அந்த உறவினர்கள் போயிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு பெரிதான செய்தியாக எதுவும் இல்லை. அப்படி அதாவது அவர்கள் சொல்லும்போது என்னன்னா, அவர் வந்து அதை அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதாவது அவங்க இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, அந்த போராட்ட குழுவினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற லெனின் அவர்களிடமெல்லாம் வந்து கொஞ்சம் அவர் நடந்து கொண்ட முறை என்பது வந்து அது ஒரு சரியான நடைமுறை இல்லை அப்படிங்கிற மாதிரியான சரியான நடைமுறை இல்லை என்பதோடு நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறதுல தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு இதாக இருக்குன்னு, தொடர்ந்து நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறதுல அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களே ஒழிய நடவடிக்கை என்னும்போது நாங்கள் எடுக்கிறோம், ஒரு வாரத்தில் எடுக்கிறோம், 2 வாரத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு வந்து நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்படுறோம். அந்த வழக்கில் வந்து வாடி வாங்க சொல்லி நீதிமன்றம் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போயிட்டு கேள்விப்பட்டோம். அது எந்த இருக்குது? அதாவது கடந்த 10ஆம் தேதி, அதாவது ஏன்னா கடந்த காலத்தில் நீதிமன்றம் முழுக்க இந்த வழக்கு பொறுத்தவரை ரொம்ப நேர்மையாகவும் சரியாக நடந்து கொண்டதாகத்தான் இதுவரை தகவல் இருக்கிறது. அந்த மாஜிஸ்ட்ரேட்டிலிருந்து நீதிமன்ற உத்தரவு வரை
எல்லாமே ஆகாஷுக்கும் ஆகாஷோடைய அந்த லாக்கப்டுக்கான நீதிக்கும் குடும்பத்திற்கும் நிச்சயமாக ஆதரவு இருப்பது தான் நிச்சயமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது இனி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது நீதிமன்ற உத்தரவை பொறுத்தவரை? அதாவது நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தொடர்ந்து ஒரு நியாயமாக நடைபெற்று கொண்டிருக்கு. அவங்களுடைய அணுகுமுறை என்பது வந்து தொடர்ந்து வந்து இது நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு மார்ச் 6ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு ஒரு 7ஆம் தேதி அவங்க அந்த காலெல்லாம் உடைச்சி அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதாவது அவர்கள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குமூலத்தில் அந்த நீதிபதிகிட்ட வந்து ஆகாஷ் டெலிவிஷன் கொடுத்த அந்த வாக்குமூலம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணீர் விடுற மாதிரி இருக்குது. அதாவது அந்த பையன் சொல்கிறான். ஆமாம், அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, ஆகாஷ் டெலிவிஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, காலை நீட்ட சொல்லி அந்த கெண்டைக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெண்டைக்காலுக்கு கீழே 2 உடகல், அந்த காலை அந்த கல் மேலே வச்சு, இந்த முழங்காலுக்கும் கீழே ஒரு 2 உடகல், முழங்காலுக்கு கீழே 2 உடகல், கெண்டைக்காலுக்கு கீழே 2 உடகல், அதுக்கு இடையில ஒரு ஈரச்சாக்கை போட்டு ஒரே அடி தான் அவனுடைய அந்த வலது கால் அப்படியே முடியுது, தனியாக தொங்குது, ஒரே அடிகள். அப்போ எவ்வளோ வன்மமாக எவ்வளோ கொடுமையாக அந்த சம்பவம் நடந்தது. அதை வந்து அந்த பையனை பதிவு பண்ணுறாரு. இதை அந்த நீதிபதி நேர்மையாக பதிவு பண்ணுறாரு. அதாவது காவல்துறையை பொதுவாக என்ன நடைமுறை இருக்குன்னா, காவல்துறை வந்து குற்றவாளிகளை கூட்டிகிட்டு போவாங்க. ரிமாண்டுக்கு முன்னால் ஏதாவது உங்களை ஏதாவது தொந்தரவு எதுவும் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க, அதாவது தொந்தரவு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ரிமாண்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் இந்த அம்மா நேரடியாக மருத்துவமனையில் போய் அந்த பையனை பார்க்குறாங்க. கால் உடைஞ்சிருக்கு அப்படின்ன உடனே நீதிமன்றத்தை கொஞ்சம் நேரம் ஒத்தி வச்சுட்டு நேராக போய் அந்த பையனை மருத்துவமனையில் போய் பார்க்குறாங்க. பார்த்து அவனிடம் வாக்குமூலம் வாங்குறாங்க. அந்த பையன் டாக்டர் வந்து அட்மிஷன் போடும்போது டாக்டர் கேட்கும்போது காவல்துறை எல்லாரும் ஒன்றா நின்று தான் அட்மிஷன் போடுறாங்க. அதனால இவர்கள் சொன்ன மாதிரியே எப்படி கால் உடைஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், காவல்துறை வந்து என்னை பிடிக்க வந்தப்போ நான் பாலத்திலேருந்து கீழே குதிச்சுட்டு அதனால் உடைஞ்சிட்டது அப்படின்னு காவல்துறை என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்கிறோம். ஏன்னா காவல்துறை சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ வந்து நாங்கள் பிடிக்க வரும்போது நீ மேலே பாலத்திலேருந்து குதிச்சிட்டோன்னு சொல்லணும், அதில் தான் கால் உடைஞ்சது அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னதுன்னா அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு அவனை போய் வான் பண்ணுறாங்க. அதை அப்படியே மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நீதிபதி வரும்போது காவலர்களை எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா, நீ பயப்படாத எதுக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அது கொலை வழக்காகவும் SC/ST ஆக்டாகவுமே பதிவு செய்யப்படும். அதில் அந்த நீதிபதி இன்றைக்கு விக்டோரியா கௌரி அவர்கள், நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களினுடைய அந்த உத்தரவிலும் கூட அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்த அப்சல் பாத்திமா என்கின்ற அந்த நீதிபதி மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அந்த துரிதமான நடவடிக்கைக்கு தங்களுடைய பாராட்டையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றமே ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா இந்த வழக்கில் அதுதான் முக்கியமான ஒரு இதாக இருக்குது, பாயிண்டாக இருக்குது. அதனால் அதை பதிவு செய்த பாத்திமாவை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை செய்கிறாங்க. அதே போல் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் அந்த போராட்டம் இன்றும் நடந்துருக்கு. அந்த பையன் இறந்த அந்த நாளிலிருந்து 100 நாட்களாக இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா வந்து அமைப்புகள் நிறைய போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆமாம், தமிழ்நாடு பூரா கொண்டு போக வேண்டிய அந்த சிக்கல் அது வேற ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கலாயிராதா? ஆமாம், இல்லை இன்னைக்கு என்னன்னா, அதாவது இதில் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, கடந்த அந்த முன்பு அந்த சம்பவம் நடந்த போது காவல்துறை ஒரு பொய் செய்தியை பரப்பியிருந்தாங்க. என்னன்னா, இந்த பையன் வந்து ஒரு குற்றவாளி. ஏன்னா அந்த சில யூடியூப் சேனல்ஸ் போடும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் ஆகாஷ் அப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டாங்க. அப்படின்னும் போது பொதுமக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது ஏதோ ஒரு குற்றவாளி போல காவல்துறை ஏதோ கைது பண்ணியிருக்கிறாங்க, அதில் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போது அவர்களுக்கு வந்து உண்மை தெரிய தொடங்குது. அதாவது அவன் வந்து குற்றவாளி இல்லை, அவன் ஒரு நல்லா படித்த பையன், அதுலேயும் ஒரு பட்டதாரி இளைஞனவன், ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒருத்தன். அந்த பகுதியில் வந்து சட்டவிரோத மது விற்பனை வந்து நடப்பதை வந்து தட்டி கேட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த சாராய வியாபாரிகளோடு சேர்ந்து கொண்டு காவல்துறை இப்படியான ஒரு கொடுமையான ஒரு செய்தியை செஞ்சிருக்கு. அப்படி இந்த கொடுமையை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத மக்கள் இப்போ உணர்றாங்க. உணரும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அந்த மக்களினுடைய குரலும் ஜனநாயக சக்தியினுடைய குரலும் ஒலிக்க ஆரம்பிக்குது. அதுவரை அவன் சார்ந்த அந்த பகுதிக்குள் மட்டுமே தான் அது இருந்தது.
அவர் சார்ந்த அந்த மானாமதுரை, கிருஷ்ணராஜபுரம் அந்த பகுதி மக்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த போராட்டம், நீதி கேட்கின்ற அந்த நீதிக்கான குரல் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒலிக்க தொடங்கியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஆளுமைகளும் இதை பற்றி இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு காவல் மரணம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது. எந்தெந்த பகுதியில் கலெக்டர் மனு கொடுக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகாரம், தமிழகம் முழுக்க அனைத்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியரிடம் போய் இன்னைக்கு வந்து அந்த காவல் சித்திரவதை மரணத்திற்கு நீதி பெற்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அனைத்து ஜனநாயக சக்திகளும் போயிருக்கிறாங்க. மக்கள் அதிகார கழகம் அதை ஒருங்கிணைத்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக போராட்டத்தினுடைய ஒரு பெரிய நிலையை வந்து இன்னைக்கு அந்த ஆகாஷினுடைய அந்த படுகொலைக்கான நீதி கேட்பு வந்து இன்னைக்கு வந்து நிற்குது. அப்படி இதில் வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் வந்து ஜனநாயக சக்திகளுக்கு இருப்பதை போலவே அந்த அவர்கள் சார்ந்த அந்த கிராமங்கள், சமூகம் சார்ந்த மக்கள் அவர்கள் எல்லாம் இன்று திரள தொடங்கிட்டார்கள். இன்னைக்கு அவர்கள் வந்து இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அவங்க கொஞ்சம் மெத்தனமாக இருந்தாங்க. ஆனால் இப்போது என்னன்னா, இப்போ புதிதாக வந்திருக்கிற ஆட்சி ஏதாவது ஒரு மாற்றத்தையோ ஏதோ கொடுக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதாவது வந்த உடனேயே அப்படி ஒரு நம்பினாங்க ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது நாள் கடந்து கொண்டிருந்ததே ஒழிய நடவடிக்கைகள் நகரலை. நடவடிக்கைகள் அப்படியே இருக்கு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோன்னு 50வது நாளில் சொன்ன சிபிசிஐடி 100வது நாள்லையும் சொல்றாங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. 50வது நாளில் சொன்னவங்க மாத்தினதுக்கு பின்னாடி அதாவது சம்பவம் நடந்த உடனேயே கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுருச்சு. சம்பவம் நடந்த உடனே கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடப்பட்டது. இதுல உங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுறதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? உங்களுக்கு நீங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னு போடும்போதே அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது உங்களுக்கு. அப்போ அப்படி உறுதி செய்யப்படும் போது நீங்களே வந்துட்டு அவர்கள் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அதில் இல்லை, காவலர்கள் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதி செஞ்சு தான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடுறீங்க. அப்படின்னும் போது அவர்கள் யார் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க போகுது? அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த தாமதத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ இந்த திசை நீதிமன்றோடைய உத்தரவுகள் எப்படி வர வாய்ப்பு இருக்குது? இன்று மாலை 5 மணிக்குள் வாங்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காவல்துறை அதை அடக்கம் செய்ய உத்தரவுன்ற ஒரு அதிர்ச்சியாக உத்தரவு இருக்கு. உங்கள் நிலைப்பாடு என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இதுவரை படுகொலை செய்யப்பட்ட ஆகாஷ் டெலிசன், அவனுடைய குடும்பத்தினர், அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு போராடிய ஜனநாயக இயக்கங்கள் அனைவரும் நீதிமன்றத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தகர்க்கிறது. இதுவரை நீதிமன்றம் அதுக்கு ஒரு ஆகாஷ் நீதி திசைக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த உத்தரவு ஒரு சிக்கல் தானே? ஆமாம், இந்த உத்தரவு என்பது ஜனநாயக இயக்கங்கள், அவருடைய குடும்பத்தினர், அந்த ஆகாஷ் டெலிசனுடைய காவல் சித்திரவதை மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா, அந்த நம்பிக்கையை இந்த உத்தரவு உடைத்திருக்கிறது. அப்படிதான் நம்ம சொல்லணும். நான் அந்த நம்பிக்கையை உடைச்சிருக்கு. அதாவது கடந்த 10ஆம் தேதி சென்னையில் இருக்கிறோம். அப்போ வந்து சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களை சந்திச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போடப்பட்டது, உயர் நீதிமன்றத்தில். அதில் குற்றப்பத்திரிகை விரைந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் உத்தரவு. நீங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் விசாரணையை நடத்த வேண்டும், முடிந்தவரை நீங்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அந்த உத்தரவு என்பது ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இருந்தது. ஏனென்றால் அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் வந்துடுவாங்க. அவர்கள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட்டோம், அவர்கள் நீதியின் முன்பாக அடையாளம் காட்டப்படுவார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையை இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய இந்த உத்தரவு என்பது நீதிமன்றத்தின் மீதான இந்த மக்களினுடைய நம்பிக்கையை தகர்த்து. அப்போ போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் இருக்கீங்க, அடுத்த நடவடிக்கை என்னன்னு இருக்கு. நீ ஈவினிங் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க அவங்க சொந்த ஊர்லேயே, எந்த திசை நோக்கி போவாய்? அதாவது அவர் இறந்த அன்றிலிருந்து அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு தொடர் போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் நடக்கிறது, தொடர்ந்து நடக்கிறது. 100 நாட்களாக, இன்று 100வது நாள், 100 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது.
இப்போ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு போராட்டம் வந்து இன்னைக்கு நடக்குங்க. அதில் உறுதி செய்யப்படும் என்ன செய்வது என்பதை உறுதி செய்யப்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு முன்பாக இது வந்து ஒரு குடும்பத்தினருடைய பிரச்சனை, ஒரு ஜனநாயக இயக்கங்களினுடைய பிரச்சனை என்பதை தாண்டி மக்களினுடைய பிரச்சனையாக இப்போ மாறி இருக்குது. மக்கள் வந்து இந்த பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மையை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் 100 கிராமத்தை சார்ந்த மக்கள் சோரட்டிகள் ஒட்டியிருக்கிறாங்க. மானாமதுரையில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒட்டியிருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டியிருக்கிறாங்க. 100 கிராமத்தை சார்ந்தவர்கள் சோரட்டி ஒட்டியிருக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு தயாராவாங்க, கட்டாயமா தயாராவாங்க. ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் பாடி வாங்குவதற்கான வாய்ப்பு சொல்லிருக்கா? குற்றவாளிகள் நீதிமன்றம் உத்தரவு போட்டுக்கலாம். குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் வந்துட்டு உறுதியான முடிவாக இருக்கு. அந்த குடும்பத்தினர் அதில் வந்து மிக உறுதியாக இருக்கிறாங்க. நீதி இல்லாமல் அந்த நம்ம ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா சார், ஒரு மரணம் என்பது அவளை எவ்வளவு கொடூரமாக நடந்திருந்தாலும் அது எப்படி நடந்தது என்பதை வந்து நீங்க ஒரு தெரிந்து கொள்ளணும். அவருடைய உறவினர்கள் வந்து அவருடைய குடும்பத்தினர் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ மோசமாக வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் அது எப்படி நடந்தது என்கின்ற ஒன்றை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆனால் அப்படி எப்படி நடந்தது, யார் நடத்தியது என்கின்ற உண்மையையே தெரிவிக்காமல் நீ உடலை வந்து வாங்கிக்கொள் என்று சொல்வது என்பது வந்து காவல்துறை சொல்கிற மாதிரி, ஏற்கனவே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற நிர்மல்குமார் போன்றவர்கள் வந்து நீங்கள் உடலை வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டின மாதிரி நீதிமன்றமும் அந்த மக்களை மிரட்டுகிறது. அப்படித்தான் எடுத்துக்க. கடந்த காலத்தில் வந்து இவருடைய அணுகுமுறை எப்படி இருந்து, விஜய் அவர்கள் வந்து காவல்துறைக்கு எதிரான விஷயங்களை என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்தாரு, இப்போ என்ன நிலைப்பாடு எடுத்தாரு, அதை எப்படி ஒப்பு பார்க்குறீங்க? அதாவது விஜயனுடைய இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். இது வந்து ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தேவை. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அதனால ஒரு அவகாசம் வேணும் இவங்களுக்கு, எந்த இதுகளை நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருக்குன்னு சொல்லி கடந்த 2025 ஜூலை 14 அன்னைக்கு பனையூர் பங்களால விஜய் ஒரு கூட்டம் போடுறாரு. அப்போ அவர் முதலமைச்சர் இல்லை, பனையூர் பங்களால ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் கூட்டப்படுவதற்கான காரணம், காவல் சித்திரவதை மரணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 20 குடும்பங்களை வந்து அங்க வரவழைக்கிறது. சென்ற ஆண்டு 20 குடும்பங்களை வரவழைத்து அவர்களுக்கான நிவாரண தொகையாக ஒன்றை கொடுத்து அதை ஒரு வழக்கமாக வச்சிருந்தார். தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்பாகவே அவர் அதை ஒரு பழக்கமாக வச்சிருக்கிறார். என்னன்னா நள்ளிரவில் போகிறது, அவங்களுக்கு ஒரு இழப்பீடை கொடுக்கறது, அதன் மூலம் ஒரு சிம்பதியை உருவாக்கிக்கிறதுங்கிற மாதிரியான அவர் தொடர்ந்து செஞ்சு வந்தார். அந்த அடிப்படையில் காவல் சித்திரவதையில் படுகொலையானவர்களினுடைய 20 குடும்பங்களை அழைத்து அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கி அவங்களுடைய அனுபவங்களை, அதாவது நீங்க எப்படியெல்லாம் அந்த தொல்லைகளை அனுபவிச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. அதையெல்லாம் கேட்டது நல்ல விஷயம், நல்லா கேட்கிறாரு. அதுல மனித உரிமை ஆர்வலர்களையும் அழைச்சிருக்கிறாரு, வழக்கறிஞர்களை அழைச்சிருக்கிறாரு, மனித உரிமை செயல்பாட்டாளர்களை அதில் அழைச்சிருக்கிறாங்க. அப்படி அழைத்து அதை கேட்டு மிகவும் வேதனைப்படுறாரு. உண்மையிலே வந்து வருந்துறாரு. ஓ இவ்வளவு மோசமாவா நடக்குது அப்படின்னு வேதனைப்படுறாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்ணீர் விடுற ஒரு நிலைக்கு போறாரு. இவ்வளவு கொடுமையாக நடக்குதா அப்படிங்கிற நிலைக்கு போறாரு. இனிமே இப்படியான ஒரு சூழல் வந்து உருவாகக்கூடாது, இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இப்ப தொடருதா. அப்படி இனிமேல் இப்படியான காவல் சித்திரவதை மரணங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்ககிட்ட சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கண்ணீர் விடுறாரு. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க உண்மையிலேயே அன்று சிந்திய கண்ணீர் வந்து நிஜமான கண்ணீர் தானா இல்ல நீலி கண்ணீரா அப்படிங்கறத உங்களுடைய நடவடிக்கை தான் இப்ப உணர்த்தணும். அன்னைக்கு நீங்க காவல் சித்திரவதை மரணத்தை வந்து அந்த அனுபவங்களை அவங்ககிட்ட கேட்டு, ஓ இப்படியெல்லாம் செஞ்சாங்களா, ஆட்சியாளர்கள் இவ்வளவு மோசமாலாம் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு நீங்க உச்சிக்கொட்டி கதை போல கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள், இன்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய, நீங்கள் உத்தரவிட வேண்டிய, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க. நீங்க இப்ப பார்வையாளர் இல்லை, நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்க. ஆனால் இதை பற்றி நீங்க இதுவரைக்கும் வாயே திறக்கல. அதனுடைய பொருள் என்ன? சாதாரண மரங்கள் குடிச்சிட்டு ஒருத்தன் செத்துட்டான், அடிச்சுக்கிட்டு 2 பேர் செத்துட்டான்னா அதை பற்றி நாம பேசல, அதனால முதல்வர் தலையிட முடியாது. ஆனால் இது ஒரு கஸ்டடியல் டெத், அதான் அவர் கீழ் உள்ள காவல்துறை இல்லையா? ஆமா,
உங்களுக்கு கீழே உள்ள ஒரு காவல்துறையால் நடக்கிறது. இது உங்க ஆட்சியில் நடந்ததா இல்லையாங்கிறது அவங்களுடைய காவல்துறைக்குத்தான் நாளைக்கு அடக்கம் செய்ய உத்தரவு வந்திருக்கு. அப்ப காவல்துறை அமைச்சரா அவர் என்ன முடிவு எடுப்பான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்வியை தான் நம்ம வைக்கிறோம். அப்போ உண்மையிலேயே அந்த மக்களினுடைய அந்த காவல் சித்திரவதையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடையே நீங்க பேசினது, வருந்தினது, உண்மையிலேயே இதன் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு என்பது உண்மையா இல்லையா என்பதை உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எந்த பேச்சுமே இல்லை, அதை பற்றி எந்த கவனமும் இல்லை. உங்களுடைய சட்டத்துறை அமைச்சரை போய் பார்த்தானா அவருடைய பதில் என்னவா இருக்கு? நீ உடலை வாங்க. நீதிமன்றம் இன்னைக்கு அதான் சொல்லுது. நீதிமன்றம் இன்னைக்கு அதே பதில சொல்லுது. குறைந்தபட்சம் இன்றைக்கு மாலைக்குள்ளாக உடலை பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களே அதை அடக்கம் பண்ணுவாங்கன்னு அப்படி டேட்டை, டைமை ஃபிக்ஸ் பண்ண தெரிகிற நீதிமன்றம் இத்தனை நாட்கள்ல நீங்க ஃபைல் பண்ணுங்க சார்ஜ் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? அப்ப அரசியல் கட்சிகளிடம் நம்பிக்கை இல்லைன்னு தான் காவல்துறைக்கு வர்றாங்க, காவல்துறையிட்ட நம்பிக்கை இல்லைன்னு தான் நீதித்துறைக்கு வர்றாங்க. ஏன்னா காவலர்களை குற்றம் செய்யறாங்க. அப்ப குற்றம் செய்கின்ற காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நீதித்துறைக்கு வர்றாங்க. அப்ப நீதிமன்றமும் இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல நீதிமன்றமும் நடந்து கொண்டால் இந்த மக்கள் எந்த இடத்திற்கு போவார்கள் என்பதுதான் இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட கேள்வியாக இருக்கு. அமைச்சரை பார்க்க போகும்போது பல்வேறு அமைச்சர்களை போய் பார்த்தாங்க. அவர்களை பார்க்க போகும்போது அந்த மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இது ஒரு அப்பாவியை கடுமையாக இப்படி படுகொலை செஞ்சிருக்கிறாங்க, நாம ஏன் இப்படி அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துக்கிட்டு தெரியணும், நாம இங்கேயே மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம்னு அங்கே கிராம மக்கள் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை சார்ந்த மக்கள் சொன்னாங்க, பரமக்குடி மக்கள் சொன்னாங்க, யமுனேஸ்வரம் மக்கள் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அப்படி சொன்னாங்க. ஆனாலும் கூட அவருடைய குடும்பத்தினர், ஜனநாயக இயக்கங்கள் இல்லை, நாம் முறையாக சந்திப்போம், அமைச்சர்களை பார்ப்போம். அமைச்சர்கள் சொன்னதின் வழியாக போய் ஏடிஜிபியை பார்த்தோம், டிஜிபியை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். யாரையும் பார்க்க அவர்கள் மறுக்கலை. காவல்துறை தானே தவறு செஞ்சது, அதனால நாங்கள் அப்படின்னு மறுக்கலை. யாரை சந்திக்க வேண்டுமோ அதிகாரிகள் அவர்களை எல்லாம் போய் சந்தித்த பிறகு இப்படியான ஒரு தீர்ப்பு, இப்படியான ஒரு சிக்கல், இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அமைச்சர்களை பார்த்ததற்கு பின்பாக, அதிகாரிகளை பார்த்ததற்கு பின்பாக, இத்தனை ஜனநாயக இயக்கங்களும் தங்களினுடைய கண்டனங்களை தமிழகம் முழுக்க பதிவு செய்ததற்கு பின்பாகவும் நீதிமன்றம் இப்படியான ஒரு உத்தரவை கொடுக்கிறது என்று சொன்னால் இது உத்தரவல்ல, மிரட்டல். அப்படின்னு எடுத்து ஒடுக்கப்படுகிற மக்கள் மீதான மிரட்டல். காவல்துறை மிரட்டலை போலவே நீதிமன்றமும் இந்த மக்களை மிரட்டுகிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. போராட்டம் தொடர்ந்து அறிவிச்சுக்கிறீங்க. நாளைக்கு இன்னைக்கு 5 மணி நாளைக்கேங்கிறது உண்மையிலேயே உள்ளபடி அதிர்ச்சியாகத்தான். நீங்கள் அதாவது விளிம்பு நிலை மனிதனோட கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். ஆனால் அதுவும் இப்படியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது சட்ட ரீதியாக அதில் என்ன இருக்குன்னு தெரியல. உங்கள் பார்வையை அப்படியே மக்கள் பார்வையை விட்டுவிடுவேன். இந்த விவாதம் நேரம் நன்றி.